பாதம்தான் கமலாலயம், பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்கிறாய், என்ன யோசிக்கிறாய் என்பதற்கு காரணம் நீ இல்லை. உனக்குள் இருக்கும் அனைத்துமே நான் அறிவேன். நான் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறேன் என்று உன்னையே நீ காரணகர்த்தாவாக நினைத்து கொள்ளாதே. நீ நினைக்கின்ற நினைப்புகளுக்கும் காரணம் நானே. நீ செய்கின்ற செயல்களுக்கும் காரணம் நானே. உன் வாழ்க்கையில் நீயும் சரி, உனக்கு என்ன நடக்கிறதோ அவை அனைத்தும் என் அனுமதி இல்லாமல் உன்னிடம் வராது. என் குழந்தை நீ, என் உயிருக்கு உயிராய் இருக்கும் அன்பான குழந்தை. உன்னை ஒவ்வொரு நிமிடமும் என் கருவில் சுமந்து என் நெஞ்சில் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன். குழந்தைகள் தவறு செய்வது இயல்பு. உன் தாயாய் தகப்பனாய் நான் கண்டிப்பேன். உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான். அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும்? உன்னை விட்டு எப்படி செல்வேன் என்று நினைத்தாய்? என்னை உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு ஒருபோதும் நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலக்கி போக சொல்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை நிற்பேன். உனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது. யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் இருக்கிறாய். உன்மேல் உண்மையான அன்பு வைத்திருப்பவர்களை நீ காயப்படுத்தாதே. அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என நினைத்து உதாசீனம் செய்யாதே. கொஞ்ச காலம் காத்து இரு, உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும். உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுப்பேன். உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை நீ சரி செய்ய உனக்கு கிடைத்த வாய்ப்பாக எடுத்துக்கொள். பிரச்சனைகள் வருவது நீ துன்பத்தை அனுபவிக்க அல்ல, அனுபவத்தையும் வாழ்க்கை என்ற பாடத்தையும் கற்றுத்தரவே வருகிறது. உனக்கு வெற்றி என்னும் மகுடத்தை நான் சூடும் நேரத்தை நெருங்கிக் கொண்டு இருக்கிறாய். பொறுமையாக காத்திரு. அனைவரும் வாழ்க்கையில் வெற்றியை தேடி ஓடிக்கொண்டுதான் இருப்பார்கள். நாமும் நம் வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு செல்ல கடுமையாக உழைக்க வேண்டும். நீ என் பரிபூரண அன்பும் அருளும் பெற்ற என் செல்ல பிள்ளை. உன் வாழ்க்கையை நான் நன்றாக அமைத்து தருவேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. இப்படிக்கு உன் சாயப்பா. ஓம் சாய்ராம்.